ஆயிடுது. ஏன்னா இனிமேல் டீ காஃபிக்குலாம் சக்கரை ஓடக்கூடாதாக்கும். வெள்ளை சக்கரை உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் நானும் குண்டாயிட்டே இருக்கிறேன். அதனால நாட்டு சக்கரை போடு, 1 கிலோ வெல்லம் போடு, ரெண்டையும் கலந்து கலந்து டீ வச்சு குடிச்சுக்கலாம். சரிம்மா. என்ன அதிசயம் என்ற உள்ள உட்காந்து என்னமோ எழுதிட்டு இருக்கிறான். மாமா மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எழுதிட்டு இருக்கிறான் மாமா. மல்லிகை ஜாமானமா? ஏடி இப்பத்தானே வாங்கிட்டு வந்து கொடுத்த? வாங்கிட்டு வந்து கொடுத்து 3 நாள் கூட ஆகல, மறுபடியும் மல்லிகை ஜாமான் லிஸ்ட் எழுதுற? ஐயோ மாமா, நீங்க வாங்கிட்டு வந்த மல்லிகை ஜாமானோ வீட்டுக்கு, இப்ப எழுதுற மல்லிகை ஜாமானோ எனக்கு. ஏடி அப்படி ரெடி மல்லிகை ஜாமான் எழுதிட்டு இருக்கற? மாமா இனிமேலே நான் வந்து அது என்னமோ சொல்லுவாங்களே, டூயட்ல இருக்க போறேன். டூயட்டா? என்னடி சொல்ற? அப்பா டயட்ப்பா, அதுதான் அம்மா அப்படி சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அதுல இருக்க போறேன். அதனால நான் இனிமேலே சத்தான ஆகாரத்தை தான் சாப்பிட போறேன். ஏன்னா நான் ஒல்லியாக போறேன். ஏண்டி இவ்வளவு நாள் இல்லாம இப்ப என்னடி ஒல்லியாக போறேங்கற? சாப்பாட்ட குறை ஆட்டோமேட்டிக்கா ஒல்லியாயிருவே. அட கம்முனுங்க மாமா, கல்யாணமே 2 உள்ள வச்சிட்டோம்னா குண்டாயிட்டே இருப்போம் மாமா. அதனால தான் இனிமேல் நான் சும்மா போறேன். சும்மா போறியா? ஐயோ அப்பா, அது ஸ்லிம். தயவு செய்தடி நீ இங்கிலீஷ் மட்டும் பேசாத. அது ஸ்லிம்டி, ஸ்லிம். அதான் இனிமே ஒல்லியாக போறேன். எப்பா சாமி, இவ அக்க போற தாங்க முடியல. இங்க இருங்க மாமா, நம்ம உடம்ப நாம தான் கவனிச்சுக்கணும். அதனால இனிமேல் நல்லது போலதெல்லாம் நான் சாப்பிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு சாப்பிடாம வயித்த கட்டி வாய கட்டி வைக்கோணும்? நாளைக்கு சொத்து பத்தி சம்பாதிச்சு என்னோட போறோம். அதனால நல்லபடியா சாப்பிட்டு அழகா மாறலாம்னு இருக்கேன். இப்ப மட்டும் சாப்பாடுக்கு என்னடி குறைச்சல்? கிரைண்டர் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சுக்கிட்டே தானடி இருக்கிற. அதுவும் சமைக்க சமைக்க சுட்டு சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்ப நல்லா தானடி வச்சிருக்கிற. இப்ப என்னடி உனக்கு இதெல்லாம்? ஆமா, லிஸ்ட் என்ன போட்டுருக்கீங்க? காமிங் பார்க்கலாம். என்னது சிகப்பு கலர் அரிசியா? அப்படின்னு ஏதாவது அரிசி இருக்கு? ஐயோ, சிகப்பு கவனி அரிசின்னு எழுத சொன்னேன். இந்த பக்கி நாய் சிகப்பு கலர் அரிசின்னு எழுதி வச்சிருக்குது. சாரிமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. முன்னையில உங்க அப்பா காசு கொட்டி படிக்க வைக்கிறதுக்கு நான் கழுதையை வாங்கி படிக்க வச்சிருக்கலாம்டா. அதாவது கரெக்டா படிக்கவும் எழுதும். அடுத்து என்னடி எழுதி இருக்கிற? ஓட்ஸா? ஓட்ஸ் எல்லாம் நீ திங்க போறியா? மாமா இனிமே காலையில பிரேக் இருக்கு, ஓட்ஸ் தான் செய்யலாம்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? பிரேக் ஓயரா? அப்படின்னா என்னடி? அப்பா அது பிரேக்ஃபாஸ்ட் பா. என்ற நேரம். அப்புறம் நாட்டு சக்கரை வெல்லமா? ஏடி சக்கரை ஓ டீ குடிச்சா என்ன? நாட்டு சக்கரை வெல்லம் போட்டு டீ குடிக்கணுமா? மாமா படிச்சிருக்கீங்க தான் பேரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. வெள்ளை சக்கரை போட்டு டீ குடிச்சோம்னா கேன்சர் கின்சர்லாம் வருதுங்கறாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? அதனாலதான். அது மட்டும் இல்லைங்க மாமா, வெள்ளை சக்கரை சாப்பிட்டோம்னா உடம்பு போடும் மாமா. உங்களுக்கு வேணும்னா நீங்களா வாங்கி சாப்பிடுங்க. நான் இனிமேல் டூயட்ல தான் இருக்க போறேன். அது டூயட் இல்லமா, டயட். ஏதோ ஒரு இட்டு. மொத்தத்துல வீட்ல வெள்ளை சக்கரை இனிமே கிடையாது. அப்படி வேணும்னா உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் செஞ்சு தரேன். என்ற பிள்ளைங்கள் நானே இனிமேல் நாட்டு சக்கரை வெள்ளம் தான் சாப்பிடுவோம். இஷ்டம் இருந்தா வாங்கி கொடுங்க, இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணுங்க. நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு. என்னது டைவர்ஸா? ஏடி சக்கரை வாங்கி கொடுத்தாலும் டைவர்ஸ் பண்ணுவீங்களாடி? என்ன ஒரு அநியாயமா இருக்குது. அடுத்து என்ன எழுதிருக்கிற? முந்திரி பருப்பு 1 கிலோ, பாதாம் பருப்பு 1 கிலோ, பிஸ்தா பருப்பு 1 கிலோவா? என்னடி இதெல்லாம்? இதெல்லாம் வாங்குறதுக்கு உங்க அப்பா கந்தசாமியோட சொத்தை தாண்டி விற்கணும். என்கிட்ட சொத்து பத்தும் இல்ல. இங்க இருங்க மாமா, இனிமே உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. இனிமே நான் என்ன சாப்பிடணும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து கொடுங்க. ஒரு பொண்டாட்டிக்கு இது கூட வாங்கி தரலையா நீங்க எனக்கு புருஷன் இருக்கீங்க? கேளுடி, நல்லா கேளு. வெளியே செருப்பு விட்டுட்டு வந்திருக்கிற, அதை எடுத்துட்டு வந்து அடிச்சு கேளு. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பேசாம இருந்திருக்கலாம். இங்க இருங்க மாமா, சும்மா அந்த பேப்பர் படிச்சா டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. என்கிட்ட நான் ஐடியா கேளுங்க, நானே சொல்றேன். எனக்கு காலையில ஓட்ஸ் கஞ்சி தான் வேணும். அப்படி இல்லனா பழங்கள் தான் சாப்பிடுவேன். அதனால இனிமேலே ஆப்பிள், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் மாமா அது என்னமோ கேவியோ குவியோ அப்படின்னு ஒரு பழம் இருக்குதாமா, எனக்கு அந்த பழம் வேணும். அதுக்கப்புறம் பப்பாளி வேணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வேணும். அப்புறம் ஏண்டி நீ சொல்ற பழத்தை எல்லாம் நான் போட்டோல தாண்டி பாத்துருக்கிறேன். நேர்ல எல்லாம் வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கு விலைவாசி. மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. யூடியூப்ல எல்லாம் சொல்லிருக்காங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சோண்டு மாம்பழம், கொஞ்சோண்டு ஆப்பிள், கொஞ்சோண்டு ஆரஞ்சு, கொஞ்சோண்டு மாதுளம்பழம், அப்புறம் அதுல கொஞ்சம் தேன், இதெல்லாம் ஊத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உடம்பு குறையும் மாமா. ஏண்டி அறிவு கட்டவளே, இதெல்லாமா வீட்டுல உட்காந்து பாத்துட்டு இருக்கிற?
எதையாவது பார்க்க வேண்டியது அதைத்தான் செய்வேன்னு ஆட வேண்டியது. ஏண்டி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வசதி இருக்குதா? யூடியூப்ல தான் சும்மா இருக்க மாட்டாம எதையாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அதை நம்பிட்டு நீயும் மாடி ஆடிட்டு இருக்கிற. மாமா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஏமி ஜாக்சன் மாதிரி ஒல்லியா ஆகணும். அப்பதான் ஜாலியா உங்களை டூயட் எல்லாம் பாட முடியும். ஏடி எங்கூட டூயட் ஆடுறதுக்கு எதுக்கடி நீ ஒல்லியாகோன்னு? இப்பவே நீ நல்லாத்தான் இருக்கிற. வா நாம வேணா ஒரு ஆட்டம் போடலாம். இதுக்கு போய் எதுக்கு தேவையில்லாம செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கோன்னு? கரெக்ட் தான். பாயிண்டா சொன்னீங்கப்பா. அம்மா ரொம்ப தான் ஆசை. உங்களோட வந்து டான்ஸ் ஆடுறது நினைச்சிட்டு இருக்கீங்களாக்கோ? நானும் யூடியூப்ல சேனல் ஆரம்பிச்சு எப்படி ஒல்லியாகணும்னு வீடியோ போடணும். அதுக்கு தான் ஒல்லியாக போறேன். முதல்ல நான் கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுங்க. அப்பதான் வீட்ல சாப்பாடே செய்வேன். ஏண்டி எல்லாம் குரூப்பா தான் கிளம்பிட்டு தெரியுறீங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு புருஷன் ஓட்டு நச்சரிக்கிறதானடி அவன் டைவர்ஸ் கொடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறான். பொண்டாட்டி பாக்குறதுக்கு வக்கு இல்லாம டைவர்ஸ் கொடுத்துட்டு போறதுக்குலாம். ஆமா ஆமா, பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு முடியல. டைவர்ஸ் மட்டும் நல்லா கொடுக்குறீங்க. இப்ப என்னடி சொல்ல வர? இன்னும் அரை மணி நேரத்துல நான் கேட்டதெல்லாம் வரலைனா நான் இங்க இருந்து எங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். என்ன பேசிட்டு இருக்கும்? நீங்க ஓடி போறீங்க. நீ தான் எழுதி வாங்கிட்டு வர சொன்ன. அரை மணி நேரத்துல வாங்கிட்டு வர. சோத்தாக்குற வழியை பாரு. அது சும்மா எப்ப பார்த்தாலும் மிரட்டிக்கிட்டு. ஏய், இனிமே உங்களுக்கு கூட சோறெல்லாம் கிடையாதுடா. இனிமே நம்ம வந்து பிரெட் ஆம்லேட், அப்புறம் வந்துட்டு ஃபுல்கா, அப்புறம் ஃப்ரூட் சாலட் இப்படி தாண்டா சாப்பிடணும். அப்பதான் உடம்புக்கு நல்லது. அதனால யூடியூப்பை பார்த்து பார்த்து ஒன்றுனா உங்களுக்கு செஞ்சு தரேன். அது மட்டும் தான் நீங்க சாப்பிட்றீங்க, சரியா? சாப்பாடையே வாயில வைக்க முடியாது. நம்ம இதெல்லாம் வர செய்றாங்களா? சரிமா, நல்லதா இருக்கு, செஞ்சு கொடுங்க. அப்பனும் மகனும் வாய்க்குள்ளேயே வாங்குறானுங்க. என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. என்னையா தெருவுக்கு வந்துட்டு அதுக்குள்ள? அண்ணே கூடி சீக்கிரம் தெருவுக்கு வந்துருவோம் போலண்ணே. சரியா? கையில என்ன பேப்பரு? காதல் கடிதமா? வெறும் பேத்தாதீங்கண்ணே, நீங்க வேற. என்ன இவ்வளவு சலிச்சுட்டு சொல்ற? அப்படி என்ன சலிப்பு? அண்ணே என்ற ஒன்றடி பைத்தியக்காரி ஆயிட்டே இருக்கிறாண்ணே. யோ, ஒன்றடி மட்டும் இல்ல, என்ற ஒன்றடி அன்னைக்கோ பைத்தியக்காரிங்களா ஆயிட்டாங்க. இப்ப என்ன புதுசா ஆகுறதுக்கு? அண்ணா யூடியூப்பை பார்த்துட்டு என் பொண்டாட்டி பண்ற டார்ச்சல் இருக்கே. யோ, என்ன புடவை கடவை எடுத்துற சொல்றாளா? வேணா 2 புடவை எடுத்து கூடியா? வாய மூடிட்டு கிடப்பாளுங்க. என்னென்ன சம்பந்தமே இல்லாம புடவை எடுத்து கொடுக்க சொல்றீங்க? யோ, யூடியூப் எந்த பக்கம் திருப்பினாலும் நான் புடவை விற்கிறேன்னு கூவி புடவை தனையா வித்துட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கேட்கறாளா? கேட்டனா 2 வாங்கி கூடியா? அண்ணா அது இல்லைண்ணே. அப்புறம் என்ன தேங்காய் கேட்கறாளா? கேட்டனா வாங்கி குடியா? தேங்காய்யா? யோ, யூடியூப்ல இப்ப தேங்காயும் சேர்த்துதையா வித்துட்டு இருக்கிறாங்க. வேணா 2 பாட்டில் வாங்கி கொடு. அது இல்லைண்ணே. என்னையா உன் பிரச்சனை? தெளிவா சொல்லியா? அண்ணா என்ற ஒன்றடி யூடியூப்பை பார்த்துட்டு மெண்டல் மாதிரி என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கானே. முந்தா நாள் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு பூஜை பண்றாங்கிற பேர்ல மணி அடிச்சு காலையில எல்லாத்தையும் எழுப்பி விட்டுட்டானே. அது மட்டும் இல்லைண்ணே, யூடியூப்ல என்னென்ன வீடியோலாம் பாக்குறாளோ அதே மாதிரி வீட்டுல பண்ணணும்னு நினைக்கிறானே. சின்னையா சொல்ற? அடா ஆமாண்ண, பண்ற அக்க போருக்கு அளவே இல்ல. யோ, ஒன்றரை பொண்டாட்டி மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற எல்லா பொண்டாட்டிங்களும் யூடியூப்பை பார்த்துட்டு அவளுங்கள மாதிரியே சேலை கட்டணும், அவளுங்கள மாதிரியே கம்மல் போடணும் உயிரை வாங்குறாளுங்க. இப்போ பொண்டாட்டிக்கு என்னையா பிரச்சனை? அண்ணா டெய்லி யூடியூப்பை பார்த்துட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறானே. இன்னைக்கு ஏதோ டயட் இருக்க போறாளாம், அதனால அவளுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு பெரிய லிஸ்ட் எழுதி கொடுத்துருக்கானே. அப்படி என்னையா எழுதி கொடுத்துருக்கா? அண்ணா சிவப்பு கவுனி அரிசி, பச்சை கவுனி அரிசி, பரதநாட்டிய அரிசி, இப்படி எல்லாம் அரிசி வகைகளை மட்டும் எழுதியிருக்கானே. அது என்னையா பரதநாட்டிய அரிசி? அண்ணா இந்த அரிசி சாப்பிட்டோம்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி உடம்பு நல்லா வளைஞ்சு நெளிஞ்சு ஆடுமா. இப்படி எல்லாம் அரிசி விற்கிறாங்களாண்ணே. அண்ணா ஆயில் எழுதியிருக்கா பாருங்க. முந்திரி ஆயில், ஜீரக ஆயில், மிளகு ஆயில், கேஷ்நட் ஆயில், பாதாம் ஆயில், ஆலிவ் ஆயில், இத்தனை ஆயில் வேணுங்கிறாண்ணே. ஏண்ணா இதுக்கே நான் எங்கேயாவது ஓவர் டைம் வேலை பார்க்கணும் போலயே. சின்னையா சொல்ற? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தான். அதை தாண்டி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. ஏயா ஒன்றடி ஸ்கூல் பக்கமே போனதில்லைன்னு சொல்ற, ஆனா பக்கமா ஆயில் பேர் மட்டும் எழுதி கொடுத்துருக்கா. அண்ணா அதுக்கு தான் யூடியூப்பே பாக்குறா. அவங்க தான் கையில பேனாவும் நோட்டு வச்சு லிஸ்டா போட்டு கொடுக்குறாங்களே. அடக்கரகத்தை அந்த காலத்துல டைவர்ஸ் ஆனதெல்லாம் வீட்டுல புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லைன்னு டைவர்ஸ் ஆச்சு. இப்ப என்னடானா இந்த யூடியூப்பை பார்த்துட்டு இந்த பொம்பளைங்க எதுக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணணும்னு விவசாயம் டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு ஒன்றரை கதை.
அதெல்லாம் கூட பரவாயில்லண்ணே. இவன் இன்னும் எழுதியிருக்கா பாருங்கண்ணே, அதுல என்னால் ஜீரணமே பண்ண முடியலண்ணே. அப்படி என்னப்பா எழுதியிருக்கா? அண்ணா, கருகாப்பிள் பழமா, அந்த பழத்தை கண்ணில் கூட நான் பார்த்தது இல்லைண்ணே. அந்த பழம் வேணுமா, வாங்கிட்டு வரலண்ணா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு மிரட்டுறாண்ணே. என்னையா சொல்ற? கருகாப்பிள் பழமா? யோ, கருவேப்பிலை மரம் வச்சிருக்கிறவங்க வீட்டில் தான் அந்த பழத்தை போய் பார்க்க முடியும். அந்த பழத்தையெல்லாம் விற்கிறாங்களா என்ன? அண்ணா, யூடியூப்பை திறந்தா தான் எந்த பொருள் எங்க கிடைக்குதுன்னு தெளிவா போடுறாங்களே, அங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு உயிரை வாங்குறானே. யோ, ஒன்ற பொண்டாட்டி ரொம்ப தெளிவுதாயா. சின்னனை எந்திரிச்சிட்டீங்க? இல்ல, அவசரமா வீடு வரைக்கும் போகணும். ஒன்றரை பொண்டாட்டி பேசாம இருக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி அவளுங்களை பிரிச்சாதான் என்ற குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஒன்றரை பொண்டாட்டிகிட்ட மட்டும் என்ற பொண்டாட்டி பேசுனா உன்ன மாதிரி தான் நானும் கையில பேப்பரை வச்சுட்டு ஏதாவது ஒரு பிளாட்பாரத்துல பரதேசியா உட்காந்துட்டு இருக்கணும். சின்னனை இப்படி சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க தம்பிக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்னு. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கேன், காப்பாத்தாம வீட்டுக்கு போறேங்கிறீங்க. யோ, ஒன்றரை பிரச்சனையை சரி பண்ணும் நான் இறங்குனேன், என்ற பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிடுவா. மொத்தல்ல வீட்டுக்கு போய் ஒன்றரை பொண்டாட்டிக்கு சண்டையில் தூடுறதையே வேலை. எங்க ஐயா அன்னைக்கே சொன்னாப்ல, காலனிக்குள்ள கொடுத்தனம் போகாத, அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோ ஒரு மாதிரி, அதை பார்த்து உன் பொண்டாட்டியும் சொன்ன வச்சு கேட்க மாட்டான்னு. நான் கேட்டேனா, தனியா நடுக்காட்டுக்குள்ள ஒரு வில்லா வாங்கிட்டு போயிடணும், யாரையும் கிட்ட சேர்க்கூடாது, முக்கியமா இந்த போனை. இதெல்லாம் இல்லைனாலே குடும்பம் கொஞ்சம் நல்லபடியா வாழும். பாருங்க மக்களே, எனக்கு ஒரு பிரச்சனை, அந்த அண்ணன் எப்படி போறாருன்னு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.